Hello students, welcome to Hiva Max 12th Standard Business Max பார்த்துட்டு Chapter 3 Example Sums. Example 3.9. The marginal cost function of manufacturing X shoes is 6 plus 10x minus 6x squared. The cost of producing a pair of shoes is rupees 12. Find the total and average cost function. Total கண்டுபிடிக்கணும், average cost function கண்டுபிடிக்கணும். சரிங்களா? Marginal cost value கொடுத்துட்டாங்க. And cost of producing a pair of shoes வந்து 12 ன்னு கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் givenல எழுதலாம். Example 3.9 சொல்யூஷன்ல first given எழுதிடலாம். Marginal cost எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 6 plus 10x minus 6x square. இப்ப இதுல இருந்து cost கண்டுபிடிக்கணும்னா நான் integration of MC பண்ணணும். Marginal cost integration பண்ணும். dx plus k வந்து நமக்கு ஒரு constant கிடைக்கும். ரைட்டா? இப்ப MC இடத்துல ஃபங்க்ஷனை சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. 6 plus 10 into x minus 6x square into dx plus k. இப்ப இது வாட்டி இன்டகிரேட் பண்ணலாம். 6 னா 6x, 10x னா 10x square by 2 minus 6x cube by 3 plus k. இப்ப 2 டேபிள்ல 5 times cancel, 3 டேபிள்ல 2 times cancel. அப்ப 6x plus 5x square minus 2x cube plus k. இதுதான் நம்பர் 1. இப்ப இதுல இன்னொரு விஷயம் கொடுத்திருக்காங்க என்னன்னா, when pair of shoes வந்து 12. பேர்னா என்ன? ஒரு பேர்ல 2 shoes. அப்ப when x equal to 2, அதோட காஸ்ட் எவ்வளவா? 12. ஸோ இதை எங்க சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம்? c இருக்கிற இடத்துல 12, 6 into x இருக்கிற இடத்துல 2, plus 5 into x இருக்கிற இடத்துல 2 square, minus 2 into x இருக்கிற இடத்துல 2 cube plus k. 12 is equal to 6 2s are 12, 4 5s are 20, 2 cube 8 8 2s are 16 plus k. 32, 32ல 16 போனா அதே 16, 16 inside கொண்டு வரும். So 12 minus 16 is equal to k, minus 4 equal to k. k ஓட வேல்யூ minus 4 ன்னு எடுத்துக்கோமா. இப்ப இந்த k வேல்யூ எடுத்து போய் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டிடியூட் பண்ணோம். c is equal to 6x plus 5x square minus 2x cube minus 4. இது cost. இப்ப average costனா divided by x பண்ணுமா? Next என்ன கண்டுபிடிக்கணும்? Average cost. எப்படி கண்டுபிடிக்கலாம்? c by x. c ஓட வேல்யூ 6x plus 5x square minus 2x cube minus 4 divided by x. இந்த x வந்து எல்லாத்துக்குமே வருமா? அப்ப 6x னா 6 தான் வரும். 5x square னா 5x தான் வரும். 2x cube னா x square. cube னா ஒரு x போயிட்டு x square தான் வரும். 4 divided by ல மட்டும் x இருக்கும். சரி, இதான் average cost ஓட வேல்யூ. இதான் நம்ம கண்டுபிடிக்கவும் சொல்லியிருந்தாங்க. ஸோ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? Next question, example 3.10. A company has determined that the marginal cost function for a product of a particular commodity is given by MC is equal to 125 plus 10 into x minus x square by 9, where c rupees is cost of producing and x units of the commodity. If the fixed cost is rupees 250, what is the cost of producing 50 units? Fixed cost வந்து 250 னா 15 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு காசு எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ நான் ஆன்சர்ல முதல்ல மார்ஜினல் காஸ்ட் மட்டும் எழுதிக்கிறேன், அப்புறம் காஸ்ட் கண்டுபிடிக்கலாம். சொல்யூஷன்ல மார்ஜினல் காஸ்ட் எழுதிருக்கேன் 125 பிளஸ் 10x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 9. இப்போ நான் இதுல இருந்து காஸ்ட் கண்டுபிடிக்கணும். இன்டிகிரேஷன் ஆஃப் எம்சி பண்ணணும் இன்டூ டிஎக்ஸ் பிளஸ் கே. therefore integration of 125 plus 10 into x minus x square by 9 into dx plus k. next line இது integral பண்ணலாம். 125 x ன்னு மாறும். 10x 10x square by 2 ன்னு மாறும். x square x cube by 3 into 9 ன்னு மாறிடும். plus k இருக்கும். 2 டேபிள்ல 2 1 time 2 5 time. so next line எப்படி இருக்கும்? 125x plus 5x square minus x cube by 27 plus k. ரைட்டா? இப்ப fixed cost ன்னு கொடுத்திருந்தாங்க ஆல்ரெடி. fixed cost எவ்வளோ? 250. fixed cost 250 னா என்ன அர்த்தம்? when x equal to 0,
C ஓட வேல்யூ 250. ஃபிக்ஸ்டு காஸ்ட் 250 is equal to 125 into 0 plus 5 into 0 minus 0 by 27 plus k. இது எல்லாமே 0 ஆயிடும். அப்ப k ஓட வேல்யூ 250 இருக்கும். சரியா? இப்போ இந்த k ஓட வேல்யூ எடுத்து இங்க எழுதிடலாம். C is equal to 125x plus 5x square minus x cube by 27 plus k ஓட வேல்யூ 250. ரைட்டா? காஸ்ட் ஓட வேல்யூ எல்லாம் எழுதியாச்சா? இப்ப அடுத்த காஸ்ட் எது கேக்குறாங்கன்னா for 15 யூனிட்ஸ். அப்ப when x is equal to 15, அடுத்து அதை நம்ம கண்டுபிடிக்கணும். x இருக்கிற இடத்துல எல்லாம் என்ன எழுத போறோம்? 15 எழுத போறோம். 125 into 15 plus 5 into 15 whole square minus 15 whole cube by 27 plus 250. இப்போ இதெல்லாம் மல்டிபிள் பண்ணா ஆன்சர் கிடைச்சிடும் இல்லையா? இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணா 1875. 15 into 15 225. அப்போ 1125 மைனஸ் இதில் 15 into 15 into 15 பண்ணுவோம். 15 into 15 divided by 27. 3 9s are. ஸோ இது 3 5s are 3 9s are. திருப்பி 3 5s are 3 3s are வரும். திருப்பி 3 5s are வரும். plus 250. அப்போ 5 into 5 into 5 125 இருக்கும். சரிங்களா? இது எல்லாமே நான் சால்வ் பண்ணேன்னா இனி எனக்கு 3125 ஆன்சர் கிடைக்கும். இதுதான் for 15 யூனிட்ஸ் அதோட வேல்யூ. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது? அடுத்த சம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸாம்பிள் 3.11 பாருங்க. The marginal cost function MC வந்து 2 plus 5 into e power x கொடுத்துட்டு find the C if C of 0 is equal to 100 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் AC ஆவரேஜ் காஸ்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணுமா? சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் காஸ்ட் கண்டுபிடிச்சாதான் ஆவரேஜ் காஸ்ட் கண்டுபிடிக்க முடியும். சொல்யூஷன்ல கிவன் மார்ஜினல் காஸ்ட் எவ்வளோ? 2 plus 5 into e power x. இப்போ C எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதை ஒரு வாட்டி இன்டகிரேஷன் பண்ணா போதும். e power x into dx plus k. ஒரு வாட்டி இன்டகிரேட் பண்ணுங்க. 2னா 2x plus 5 e power x. x ஓட கோஎஃபிஷியன்ட் 1 தான். ஸோ டினாமினேட்டர்லேயும் 1 தான் வரும். plus kன்னு எடுத்துக்கலாம். இப்போ அவங்க இன்னொன்று சொல்றாங்க. C of 0 is equal to 100. C of 0னா x ஓட இடத்துல 0 அப்ளை பண்ணோம். அப்போ C இருக்கிற இடத்துல 100 வரும். 2 into 0 plus 5 into e power 0 plus k. 2 into 0 0 ஆயிடும். ஆனால் e power 0 1. 5 into 1 5 plus k. இப்போ 5 ஆன்சர் கொண்டு வந்துடலாம். 100 minus 5 is equal to k. k is equal to 95. k வேல்யூ கண்டுபிடிச்சிட்டா அதை சில சப்ஸ்டியூட் பண்ணலாம். 2x plus 5 into e power x plus 95. இப்போ சி வேல்யூ தெரிஞ்சிருச்சுன்னா காஸ்ட் வேல்யூ ஆவரேஜ் காஸ்ட் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். Average cost is equal to C by x, which is equal to 2x 5 e power x plus 95 அப்புறம் divided by x. இப்போ x x கேன்சல் ஆயிடுமா? இதுக்கு மட்டும் தான் கேன்சல் ஆகும். இது e powerல தான் x இருக்கு. அப்போ 2ன்னு மட்டும் வரும். plus 5 e power x by x plus 95 by x. தான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஆவரேஜ் காஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம், காஸ்ட்டும் கண்டுபிடிச்சிட்டோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது? சம்மல இருக்கும். ஏதாவது டவுட்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இப்போ சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.